ராணி நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்ம பார்க்க இருப்பது மெட்டர்னிட்டியோட மேக்கப். இப்போ நான் ஃபஸ்ட்டு எடுத்தோன்னே ஒரு டோனர் போட்டிருக்கேன். டோனர் முடித்த பின்னாடி லிப் பாம் யூஸ் பண்ணுறேன். டைரெக்டாக லிப்ஸ்டிக் போட வேண்டாம். ஸோ அதனால் ஃபஸ்ட்டே நான் வந்து லிப் பாம் யூஸ் பண்ணிடுறேன். இப்போ நெக்ஸ்ட் மாய்ஸ்சரைசர் யூஸ் பண்ணுறேன். டோனர் பண்ணிட்டேன் நான் ஆல்ரெடி. இவங்க ஸ்கின் டோட்டலாக ட்ரை இருக்குது. ஸோ மாய்ஸ்சரைசர் யூஸ் பண்ணலாம். ஆயில் டோன் இருக்கிறவங்களுக்கு இந்த மாய்ஸ்சரைசரோட லெவல் கம்மி பண்ணிக்கோங்க. இல்லைனா ஹெவியாக ஆயில் கண்டென்ட்டோடு உங்களுக்கு தெரிஞ்சிடும் மேக்கப் அவுட்புட்டு. ஸோ ட்ரை ஸ்கின்னாக இருக்கிறதுனால நான் மாய்ஸ்சரைசர் நார்மலாக அப்ளை பண்ணுறேன். ஈவனாக பண்ணியிருக்கேன். எல்லா இடத்துலையும் இந்த ட்ரை போயிட்டு இப்போ பாருங்கள் அவங்களுடைய ஸ்கின்னில் ஒரு மாய்ஸ்சரைசர் தெரியும், மாய்ஸ்சரோட லெவல். ஸோ இப்போ மாய்ஸ்சரைசர் போட்டு முடிச்சாச்சு. இது ப்ரைமர். கண்ணு தரமா இப்போ இவங்களுக்கு அண்ட்ரை இருக்கிறது, அதனால் இப்போது அண்ட்ரை அண்ட் ஃபோர்ஹெட் இதுக்கு கொஞ்சம் நான் கன்சீல் பண்ணுறேன். ஸோ இந்த சைடு ஃபோர்ஹெடோட நெத்தியோட சைட்லேயும் நெத்திலையும் இவங்களுக்கு பேட்ச் இருக்குது. ஸோ அந்த பேட்சை மறைக்கிறதுக்காக தான் இந்த கன்சீல் யூஸ் பண்ணுறேன். அப்படி பண்ணும்போது என்ன ஆகும், ஈவன் ஸ்கின் டோன் உங்களுக்கு வந்து ஈவனாக தெரியும். பேட்சியாக தெரியாது. மேலே கணக்கு மேலே பாருங்க. ஸோ கண்ணுக்கு மேலேயும் அந்த பேட்ச் இருக்கிறதுனால நான் அது கொஞ்சம் கவர் பண்ணிடுறேன். அப்போ தான் போடும்போது ஐஷேடோ போடும்போது உங்களுக்கு வந்து ரொம்ப டார்க் பேட்ச் இருக்குது அதனால் ஸோ கன்சீலர் வந்து அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் போடணும். இது வந்து இப்போ கன்சீல் போட்டு மேலேயே ஃபவுண்டேஷன் போட்டேன்னா கண்டிப்பாக நம்ம டேப் பண்ண இடத்துல மூமெண்ட் இருக்கும். ஸோ அந்த மூமெண்ட் கூடாதுன்றதுக்காக இப்போ நான் காம்பேக்டில் அதை டச் பண்ணிடுறேன். ஸோ காம்பேக்டில் ஏன் டச் பண்ணுறோன்னா கன்சீலர் போட்டது மூமெண்ட் ஆகாமல் அந்த இடத்துல டேப் பண்ண இடத்துலையே இருக்கும். ஸோ எந்த இடத்துலனா நான் கன்சீலர் போட்டிருக்கேனோ அந்த இடத்துலலாம் நான் ஜஸ்ட்டு காம்பேக்டில் டேப் பண்ணுறேன். இப்போ வந்து நான் ஐப்ரோ பண்ணுறேன். ஐப்ரோவோட லைனை ட்ரா பண்ணுறோம். ஆல்ரெடி அவங்களுக்கு வந்து ஐப்ரோவோட ஒரு ஒரிஜினல் ஷேப் இருக்கும். ஸோ அந்த ஷேப்லேயும் பண்ணலாம். இல்லை அந்த ஷேப் சரியில்லைனாலும் அந்த ஷேப்பை கரெக்ட் பண்ணுறதுக்கு ஒரு அவுட்லைன் போடணும். சில பேர் ஐப்ரோ டார்க்காக போட விரும்புவாங்க. சில பேருக்கு வந்து நார்மல் நேச்சுரலாக இருக்கணும்னு விரும்புவாங்க. ஸோ அவங்களுக்கு என்ன சூட் ஆகுன்றதை நீங்கள் அவங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிவிட்டு அது மாதிரி போடுங்க. நெக்ஸ்ட் இப்போது ஐப்ரோ பென்சில் போட்டாச்சு. ஐப்ரோ ட்ரா பண்ணியாச்சு. ஐ ஷேடோ பண்ண போடுறேன். ஐ ஷேடோக்கு தான் நான் இப்போ ஒரு அவுட்லைன் போடுறேன். கண்ணு நல்லா எப்படி பண்ணணும் முதல்ல காமிச்சோன்னா விரிச்சு. எஸ், இப்போ நம்ம ஐ ஷேடோ போடுறோம். ஐ ஷேடோவோட அவுட்லைன் தான் போடுறேன் நான். ஸோ அந்த அவுட்லைன் வந்து ஒரு டார்க்கராக தான் போடணும். அப்படி போட்டால் தான் அது உள்ளே இருக்கிற நல்லா அதே மாதிரி முதல்ல மாதிரி பண்ணுவோம்.
இப்போ அவுட்லைன் போட்ட பின்னாடி நான் உள்ள இன்னர் வந்து ஃபில் பண்ணணும். ஸோ ஃபில் பண்ணுறதுக்கு டைரெக்டாக ஷேடோ போடலை. ஸோ அதை வந்து நான் கொஞ்சம் மேலே வந்து கன்சீல் டேப் பண்ணிவிட்டு அதுக்கு மேலே இப்போ ஷேடோ போட போகிறேன். இவங்களோட ட்ரெஸ்க்கு மேட்சாக தான் போடணும்னு இல்லை, இவங்களுக்கு என்ன சூட் ஆகுமோ அந்த கலர் போடலாம். இப்போ நான் கொஞ்சம் லைட்டாக தான் யூஸ் பண்ணுறேன், ரொம்ப டார்க்கராக இல்லை. ஸோ இந்த ஷேடோ மேலே லைட்டாக ஒரு ஷைன் எஃபெக்ட் வேணும்னு சொல்லிட்டு மேட்டாக இருக்க வேண்டாம், சென்டரில் மட்டும் அப்படி கொடுத்துருக்கேன். இப்போது ஐ ஷேடோ போட்டாச்சு. ஸோ இந்த பிளேஸில் வந்து நம்ம கொஞ்சம் ஹைலைட் பண்ணணும். ஹைலைட் பண்ணும்போது தான் உங்களுக்கு அந்த ஐப்ரோவோட எஃபெக்ட், ஐ ஷேடோவோட எஃபெக்ட் வந்து நல்லா தெரியும். ஸோ இந்த இடத்த லைட் அண்ட் கலரில் கிளிட்டரி இருக்க மாதிரி, லைட்டாக கிளிட்டரியாக இருக்க மாதிரி. நெக்ஸ்ட் லைனர் போடுறேன், அசைக்காதீங்க, நார்மல் ஆச்சு. இப்போ காஜல் போடுறேன், லைட்டாக மேலே பாருங்கள். வச்சிருக்கேன். ஸோ இப்போ ஃபவுண்டேஷன் ஸ்டார்ட் பண்ணுறேன். அதில் கண்ணை விரிச்சு மேலே பார்க்கலாம். ஸோ இவங்களுடைய கழுத்துக்கும் போடணும், இல்லைன்னா டிஃப்ரென்ஸ் தெரியும். ஸோ இப்போ கான்டர் பண்ணுறேன். எங்கே தேவையோ அந்த இடத்துல மட்டும் போட்டால் போதும். எல்லாருக்கும் கான்டர் பண்ணணும்னு அவசியம் கிடையாது, தேவைப்படுறவங்களுக்கு மட்டும் போட்டால் போதும். இப்போ இவங்களுக்கு ஃபோர்ஹெட் பெருசாக இருக்குது, ஸோ கொஞ்சம் அந்த இடத்துல பண்ணுறேன். அதே மாதிரி நோஸ் கொஞ்சம் அது ஒரு ஷேப்பிங் வந்து கொடுக்கணுன்றதுக்காக அங்கே கொடுக்க போகிறேன். அது மாதிரி எந்த இடத்துல தேவையோ அந்த இடத்துல மட்டும் நீங்கள் கான்டர் பண்ணால் போதும். இது லூஸ் பவுடர், முதல்ல காம்பேக்ட் போட்டேன், அதை செட் பண்ணியாச்சு. இப்போ லூஸ் பவுடர் யூஸ் பண்ணுறேன். இது லாஸ்ட் அண்ட் ஃபைனல். இதுக்கப்புறமா ஷிம்மரும் ப்ரான்ஸ் ப்ளஷ் இதெல்லாம் தான் யூஸ் பண்ண போகிறேன். ஸோ இந்த லூஸ் பவுடர் போட்டு ஜஸ்ட் டேப்பிங் ஃபினிஷிங். இப்போ வந்து நம்ம ப்ளஷ் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். லூஸ் பவுடர் முடிச்சாச்சு. இப்போ நம்ம போடுறது ஷிம்மரு, இந்த இலுமினேஷன் ஹைலைட்.
இப்போ லிப்ஸ்டிக் போடுறேன். ஆஸ் யூஷுவல் லிப்ஸ்டிக்கோட அவுட்லைன் போட்டு அந்த ட்ரெஸ்க்கு சூட் ஆகிற மாதிரியான ஒரு லிப்ஸ்டிக்கு. இப்போ நம்ம வந்து ஷேடோவும் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் லைட்டாக அந்த பிங்கி ஷேட் தான் கொடுத்துருக்கோம். ஸோ அதனால் அதுக்கு சூட் ஆகிற மாதிரியான லிப்ஸ்டிக் தான் நான் கொடுக்குறேன். எல்லாம் ஈவனாக இருக்கணுன்றதை விட கொஞ்சம் எல்லாத்துக்கும் சூட் ஆகிற மாதிரியானது, இவங்க ஸ்கின்னுக்கும் சூட் ஆகும். ஸோ ரொம்ப ஆக்வர்டாக போடாமல் அவங்களுக்கு சூட் ஆகிற ஷேடு ப்ளஸ் வந்து ட்ரெஸ்க்கும் சூட் ஆகிற மாதிரி தான் கொடுத்துருக்கோம். ஆல்ரெடி லிப் பாம் போட்டிருக்கோம். ஸோ அது போடுறது ரொம்ப நல்லது. போட்டுட்டு யூஸ் பண்ணுங்கள். லிப்பு கருக்கக்கூடாதுன்னா நீங்கள் கண்டிப்பாக லிப் பாம் யூஸ் பண்ணிவிட்டு ஒரு லிப்ஸ்டிக் யூஸ் பண்ணுறது நல்லது. இது லிப் கிளாஸு. அது மேட்டாக இருக்கிறதுனால கொஞ்சம் நான் ஷைன் எஃபெக்ட் கொடுக்குறேன். ஸோ லாஸ்ட்டு மேக்கப் செட்டிங் ஸ்ப்ரே. ஸோ பொட்டும் வச்சாச்சு. இப்போ நெக்ஸ்ட்டு உங்களுக்கு இயரிங்கும், கழுத்தில் ஒரு ஸ்மால் செயின் தான். இதுக்கெல்லாம் அவ்வளோ பெருசாக வேண்டாம்னு சொல்லிட்டு ஒரு லைட்டாக தான் யூஸ் பண்ண போகிறோம். ஸோ இந்த மெட்டர்னிட்டி மேக்கப் ஃபினிஷ் ஆகிடுச்சு. இப்போ எல்லாம் பார்த்துருப்பீங்க. இதில் ஏதாவது டவுட்ஸ் இருந்ததுன்னா நீங்கள் கேள்வியும் கேட்கலாம், பதில் கிடைக்கும் உங்களுக்கு. அடுத்த எபிசோடில் மெட்டர்னிட்டி ஹேர் ஸ்டைல், இந்த மேக்கப்போட ஹேர் ஸ்டைலை பற்றி நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். நன்றி, வணக்கம்.